ஹாய் ஹலோ விவர்ஸ், வணக்கம். நான் உங்கள் ராஜா. வெல்கம் டு டிஆர் கிச்சன்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆலு சப்பாத்தி. அது எப்படி பார்க்க போகிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிங்க. நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆலு சப்பாத்தி பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பொருள் தேவைன்றதை உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். சப்பாத்தி தேவையான அளவுக்கு சப்பாத்தி மாவு, கோதுமை மாவு போட்டு சப்பாத்தி ரெடி பண்ணி சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதை நம்ம அப்படியே உருட்டை பிடிச்சி போட்டுக்கிட்டால் போதும். அடுத்தது அதுக்கு நம்ம தேவையான ஸ்டஃபிங் என்ன பண்ண போகிறோன்றதை உங்களுக்கு காட்டுறவாங்க. ஆன் பண்ணிங்க, கடாயை வச்சுங்க, அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் ஊற்றிட்டிங்களா, அதில் கடுகு அப்புறம் சோம்பு அதை போடுங்க. நல்லா பொரியும். பொரிஞ்ச பிறகு அதில் நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை 2 வெங்காயத்தை எடுத்து மீடியம் சைஸ் வெங்காயத்தை வச்சு பொடியாக சாப் பண்ணியிருக்கேன். அதை இப்போ அதில் போட போகிறேன். போட்டு வதக்கணும். சரிங்களா? போட்டாச்சா? போட்ட பிறகு அதில் அப்படியே வதக்கிட்டே வாங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிங்க. வதக்கிட்டிங்கன்னா அழகாக வதக்கியாச்சா? அப்படியே பொன்னிறமாக வதக்குங்க. அவ்வளோதான். பொன்னிறமாக வதக்கிட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டிங்கன்னா அப்படியே அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனை போகிற அளவுக்கு அப்படியே என்கிட்ட எப்போவுமே வீட்டில் ரெடிமேடாக வச்சுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் இஞ்சி பூண்டு ரெடிமேடாக இல்லாதனால கடையிலேருந்து வாங்கியிருக்கேன். ஆச்சி அதை தான் வச்சுருக்கேன். அதை தான் இப்போ நான் போடுறேன். அதில் அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்படியே வதக்கிங்க. சரிங்களா? ரொம்ப நிறைய போட்டிங்கன்னா திகட்டும். லிமிட்டாக போடுங்க. ஓகேவா? அப்படியே பச்சை வாசனை அளவுக்கு போயிடும். நம்ம இப்போது உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சுருக்கேன். வேக வச்சு அதை நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு ஒரு 300 கிராம் வரும் வச்சுங்களேன். அது நல்லா போட்டு அப்படியே கிண்டுங்க. அதிலே போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் போட்டாச்சா? ஃபுல்லாக போட்டுருங்க. போட்ட பிறகு போட்டாச்சு. ஃபுல்லாக முடிஞ்சிருச்சா? அதை அப்படியே லைட்டாக அப்படியே கிண்டுங்க. நல்லா மேஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஏன்னா ரொம்ப உருண்டையாக இருந்ததுன்னா நம்ம சப்பாத்தி போட்டு உள்ளே இதை இன்க்ரீடியபிள் வைக்கிறோம் பார்த்திங்களா, இது வைக்க சொல்ல உங்களுக்கு நல்லா உட்காராது. அதில் சால்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுங்க. அதில் மஞ்சள் தூள் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுங்க. அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போடுங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஓவராக காரம் ஆகிடலன்னா கொஞ்சம் கரம் மசாலா போட்டு நல்லா அதை பரட்டிங்க. ஓகேங்களா? நல்லா பரட்டியாச்சா? பாருங்கள், நல்லா பரட்டியாச்சு. பரட்டியாச்சா? அவ்வளோதான். ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்து தனியாக வச்சிங்க. ஆல்ரெடி நம்ம சப்பாத்தி மாவை பரட்டி வச்சுருக்கோம், உருண்டை பண்ணி. அதை இப்போ அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கையாலேயே கொஞ்சம் அகலப்படுத்திங்க. அதில் அந்த ஸ்டஃபிங் எடுத்து வைக்கணும். இப்போ நம்ம வச்சு அழகாக அப்படி வைங்க. வச்சிட்டிங்களா? வச்சு இப்போது எல்லா பக்கமும் அதை மூடுங்க. ஓகேவா? அவ்வளோதான். அப்படியே மூடி 4 பக்கமும் நல்லா பிரியாத அளவுக்கு மூடுங்க. மூடிட்டு அதை அப்படியே மாவு போட்டுங்க. இல்லைன்னு வச்சிங்களா, அது சுற்றி ஒரு மாதிரி எல்லாமே வெளியிலே வந்துடும். முடியாச்சா? அதை அப்படியே போட்டு பரட்டுங்க. பரட்டி ரெடி ஆகிடுச்சா? அவ்வளோதான். அருமையாக இப்போது ஒன்றுத்தையாக பரட்டி எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போது ஸ்டவ்வில் தோசைக்கல் போட்டோமா, இப்போ ஒன்று தூக்கி போட்டாச்சு பாருங்கள். அழகாக மண்டையில் அப்படியே எண்ணெயை ஊற்றுங்க. ஊற்றுனீங்கன்னா தான் நல்லா டக்குன்னு வேகும். அவ்வளோதான். ஊற்றியாச்சா? இப்போ அதை அப்படியே எண்ணெயெல்லாம் மேலே நல்லா தடவி விட்டு அப்படி ஒரு திருப்பு, இப்படி ஒரு திருப்பணும். பார்த்துங்க, கீழே அதுக்குள்ளே கொஞ்சம் சூடாகிடும். சூடாகிடுச்சா? அப்படியே அவ்வளோதான். அப்படி திருப்புங்க. திருப்பியாச்சு. ஓகே, கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இப்போது அந்த பக்கம் இந்த பக்கம் 2 பக்கம் மாற்றி போட்டாச்சு. ஓகேவா? இப்போது சூப்பராக ஆலு பரோட்டா, ஆலு சப்பாத்தி, பரோட்டான்ட்டே வருது சப்பாத்தி, ஆலு சப்பாத்தி ரெடி. சூப்பராக. இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி, அதாவது உடச்ச கடல, தேங்காய், நல்லா பச்சை மிளகாய் ஒரு சேர்த்து வச்சு அரைச்சி
அப்படி வச்சு கெட்டியாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி